தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இணைஞ்சு இருக்கிறேன். நான் ஒரு உறுப்பினரா இருக்கிறேன். நான் இந்த பொறுப்புல இருக்கேன். இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஒட்டு மொத்தமா நிறைய பேர் பக்கம் பக்கமா எக்கச்சக்க பேருங்க, ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, ஃபேக் ஐடி மூலமா இந்த ஒரே வசனம் மறுபடியும் எல்லா இடங்களிலுமே பேசக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். அப்படி இருக்கு. இது எதனுடைய உருட்டு அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல எப்படியாச்சும் ஒரு முலாம பூசிடணும், அவங்க அப்படி கிடையாது, இவங்க நல்லவங்க கிடையாது, இவங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு சாணியை பூசி மொழிவிடணும், அதுக்கு பின்னாடி யார் இருக்கானே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய சேட்டைகள் சிக்கிருச்சு அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோனுடைய சுருக்கம். டீடைல்டா வாங்க வீடியோக்குள்ள போய் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. தமிழக வெற்றி கழகம் வரப்போற 2026 தேர்தல்ல வெற்றி பெறுமா பெறாதா, உண்மையாவே வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்கும்ல. இந்த சிச்சுவேஷன்ல வெற்றிக்கு சான்சஸ் இருக்குப்பா அப்படின்னு தமிழக வெற்றி கழகமும் யோசிக்க முடியாது, மத்த கட்சிகளும் யோசிக்க முடியாது. ஆனா அவங்களுடைய வெற்றியை உறுதி செய்யறது யார் தெரியுமா? திமுக தான். நம்புவீங்களான்னு தெரியல. சோ இப்ப இன்ஃபுளுசர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டடா இந்த கட்சிக்கு ஆதரவாவே இருக்காங்க, இந்த கட்சிக்கு ஆதரவாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் அப்படி கிடையாது. டு பி ப்ரவுட், நம்ம கட்சி, நம்ம வந்து இந்த கட்சி சூப்பர், அந்த கட்சி சூப்பர், நம்ம எதையுமே சொல்றது கிடையாது. எந்த கட்சி உண்மையாவே நல்லா செயல்படுறாங்க அப்படின்றத பொறுக்கி நம்ம யூஸ் பண்ணி கரெக்டா இவங்க இது பண்றாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நார்மலா யாரு பக்கமும் சாஞ்சிக்காம தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை. நான் அவருக்கான ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கறத கொடுப்பேனே தவிர எனக்கு இந்த கட்சி பிடிக்கும் அப்படின்னு நான் எங்கேயுமே எந்த இடத்துலயும் சொன்னது கிடையாது. சோ நான் ஒரு ஸ்டேட்மெண்டா நான் உங்களுக்கு சும்மா நாச்சுக்கும் சொல்றேன். நீங்க என்ன உடனே வந்து அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், சும்மா நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, இந்த கட்சிக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க வந்து இருக்கோம்ப்பா, எங்க தளபதி அண்ணனை பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க. இப்ப திமுகவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற விஷயங்களையும் அண்ட் அங்கங்க நடக்கிற விஷயங்களையும் பயங்கரமா ஃபேம் பண்றதுக்கு ஐடி விங் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதிமுகவுக்கு ஐடி விங் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஐடி விங் இருக்காங்க. ஐடி விங் அப்படின்னு சொல்லாம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். இவ சின்ன சுருக்கமா நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு விஷயத்த அப்படியே இன்க்ளூட் பண்றேன், மேல இருந்து கொண்டு வரேன் பாருங்க. என்ன நடக்குது? கரூர்ல ஒரு 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்குது. இந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, முடியல. பெர்மிஷன்ஸ் கேட்கிறாரா, முடியல. போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஒன்னும் முடியல. ஆனா இறுதி கட்டமா அந்த குடும்பத்தை என்னால வந்து பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது இங்க வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் செய்து பார்த்துட்டு கடைசி கட்டத்துல இந்த ஒரு முடிவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ் கிட்ட நல்ல சூப்பரான ஒரு பஸ்ஸஸா செலக்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இவங்களை தனியா ஒரு ரூம் வச்சு, இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். நம்ம திரும்ப ரிப்பீட்டடா பேச வேண்டாமே நான் நினைக்கிறேன். as we know. So இந்த விஷயம் அப்படியே ஆறப்படுவோம். அண்ட் திரும்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னேன்ல, யூடியூப்ல அப்படி இப்படிலாம் சொன்னேன்ல, என்னன்றதை முழுசா முடிச்சிடறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கிற நபர்களை சூஸ் பண்ணி நாங்க வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல தொக்க மாட்டினாங்க. என்னதுன்னா கரூர்ல முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா திமுக சார்பில், அதுவும் வந்து யாருடைய தலைமையில? செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில நடத்தப்பட்டுச்சு. as we know, கரெக்டா? சோ அங்க நடக்குதுல, அந்த மாநாட்டுல கூட்டமே இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்தது சொரிந்ததுதான் இல்லையா? அங்க இல்ல. அங்க கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நிக்கிறாங்க, பேசுறாங்க. இந்த மழையிலயும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆக்சுவலி அந்த லைனை நினைச்சாவே எனக்கு சிரிப்பு தானாவே வந்துடும். ஸ்டாலின் ஐயா வந்து ஸ்டேஜ்ல நின்று சொல்றாரு, உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு பேச்சே வரல அப்படின்னு. பட் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? கொற்ற மழையில கொடுத்த காசுக்கு மேல நான் நின்றுட்டு இருக்கேன், ஜுரம் வந்துருமான்னு தெரியல, சீக்கிரம் முடிச்சு தொலைங்களேன், என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற நபர்களை பார்த்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் எப்படி கடுப்பாவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் சொன்னாங்க. அங்க கனிமொழி அவர்கள் பேசும்போது ஆகட்டும், அண்ட் அங்கங்க வந்து மஞ்சள் பையெல்லாம் வச்சு அதுக்குள்ள ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? அதெல்லாம் பண்ணாங்க. கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனா நிறைய வண்டிகள் வந்துச்சு. பட் அவங்க அரேஞ்ச் பண்ண அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இல்லை. இருந்தது குட்டியா அங்கங்க ஓரளவுக்கு, பட் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. இது நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். திடீர்னு அடுத்த நாள் காலையில இன்ஸ்டாவா திறந்தா பாருங்க, நீங்களே பாத்துட்டு வாங்க வீடியோவை. தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் ஷேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை கலப்பு விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் ஷேர் போட்டோம், இடமே இல்லாம 1 லட்சம் பேர் வெளியே தமிழ்நாடு
கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1 லட்சம் சேர் போட்டோம் 1.5 லட்சம் மேற்பட்டவங்க கிரவுண்ட். கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாங்க 1 லட்சம் மக்கள். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இப்படி கூவுனாங்களா? ஒரே விஷயம், இது கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? எல்லாரும் அடிச்சு எழுதி கொடுத்து இந்த வாசகத்தை தான் நீ படிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியே தான் ஒரு வீடியோஸையும் பார்த்து பார்த்து படிச்ச மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு கரூர்ல ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. இதே விஷயம் தான், மாத்தி கித்தி பேசல. ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, மாத்தியாவது பேசணும் கூட கிடையாது. அதேதான் அப்படி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சு விட்டாங்க எல்லாத்தையும். அந்த விஷயம் திரும்பவும் மறுமுறை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நம்பிதான் ஆகணும். பாருங்க, ஆதாரம் உங்களுக்கு தெரியுதா? சோ இங்க என்ன நடக்குது? இப்போ இவர் போயிட்டு மகாபலிபுரத்துல ரொம்ப சேஃப்டியா அந்த மக்களை பாத்துடுறாரு. இது ஒன்றும் தப்பா இருக்கு ஒன்றும் இல்ல, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல ஒரு படத்துல, என்ன ஒன்னும் புரியல, பண்ண ஐடியா வாங்கிற மாதிரி புஷ்டட ஐடியாவை புர்ரா இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு திரும்பவும் நீங்க பாருங்க, இங்க வாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி என்னது இதுங்க நான் சொல்றேன் கரெக்டா. கரூர்ல துயரம் நடந்த காரணத்தினால அங்க போயிட்டு மக்களை மீட் பண்ணாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்க இருந்து மக்களை மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்து அழைச்சி பேசின விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இதுமே நாங்க இருக்க போறது கிடையாது, விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு விஷயங்க. சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் சொல்லி இதை நீங்க அந்த மாதிரி போடுங்க, ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி போடுங்க, என்னையாச்சும் பண்ணி போடுங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஒட்டு மொத்தமா சேம் விஷயம் தான் எக்கச்சக்க ஐடிஸ்ல இருந்து வருது, சில டிக் ஐடிஸ்ல இருந்து கூட வருது. எப்படி இதெல்லாம் எப்படி சார் அதே மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ அன்னைக்கு பண்ணது யாருன்றது நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும்? யாருக்கு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம திமுக அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். அப்ப இன்னைக்கு இவங்க அதே விஷயம் ஃபாலோ ஆகுது. பட் யார் அப்ப சொல்லியிருப்பா? தமிழக வெற்றி கழகமா? அவங்க பேரை அவங்களே டேமேஜ் பண்ணிக்க வாய்ப்பு கிடையாது. இதை யாரு செஞ்சிருப்பா? அதிமுக அப்படி பண்ணாங்கன்னா அவர் கூட வரமாட்டாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். இன்கேஸ் நம்ம கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா வரமாட்டாங்க, இப்படி எல்லாம் வேலை பார்த்தா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப யாரு பண்ணிருப்பா? நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மறந்துடாம. சோ இதுல நல்லா தெளிவா புரியுதுல்ல எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அவரை குத்தி அவர் மேல என்னவாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுல ஒரு பெரிய தோல்விதான். டு பி ஃப்ராங்க், படும் தோல்விதான். மக்கள் நிறைய பேர் ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இன்னும் அதை ரியலைஸ் பண்ணாம முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இல்ல நம்ம கூட தான் இருக்கிறாங்க மக்கள் நினைச்சோன்னா அது தப்பான விஷயமா தான் இருக்கும். அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி பாக்கணும் என்ன நடக்குது, உண்மையாவே என்ன நடக்குது அரசியல் களத்துல. இந்த மாதிரி 1000 விஜய் 2000 விஜய் வந்தாலும் மக்களுக்கான நல்ல வேலை அப்படிங்கிறதும் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஆட்சி சிறப்பா இருக்கு அப்படின்னா நான் திமுகவை மட்டும் சொல்லல, ஆண்டு காலமா அதிமுக மாத்தி சாவடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களே தானே இருக்காங்க. அப்ப மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க சிறப்பு மிக்க அளவுக்கு செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்ப எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கு? 2 கட்சியும் தேவை கிடையாது, புதுசா யாராவது வந்து ஏதாவது சிறப்பா பண்ணுங்க, மக்களை புரிஞ்சுக்கிட்டு. அப்போ இருந்தாங்கல்ல ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல அவங்களுடைய ஸ்டோரிஸ் கேட்கும்போது, அந்த மாதிரி தலைவர்கள் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. நடக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல. இப்ப விஜய் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மனமாற்றத்துக்கு இளைஞர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ புதுசான ஒரு அரசியல், இப்ப அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு அரசியல் ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அந்த சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாதிரி அடுத்த இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை போன்ற நபர் அப்படின்னா விஜய் அவர்கள் புதுசா இருக்காரு, அரசியலுக்கு புதுசு தான். பட் அவர்கிட்ட நல்ல ஒரு மனிதாபிமானம் இருக்கு, மனுஷங்களை புரிஞ்சுக்கிற திறமை இருக்கு, எல்லா விஷயங்களும் அவர் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, படிச்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு மாதிரி நம்ம பியாண்ட் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு திங்க் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த குடும்பத்துல இருந்த நபர்கள் எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, துயரத்துல நாங்க இருக்கிற மாதிரியே தான் விஜய் இருக்காரு, அவர் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு, ஆள் பார்க்கவே அடையாளம் தெரியல அப்படிங்கறத அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 20 வருடம் வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். அண்ட் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறதும், அண்ட் வேலை வாய்ப்பு ஏதாவது வேணுமா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஃபண்டு வேணுமா, என்ன விஷயங்களா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்களா. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டே இருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் எப்ப வருவாரு வெளியில அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. சோ ஒரு சீக்கிரமா கூடிய விரைவில்
என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்ல போறாராம். அண்ட் அடுத்த நகர்வு அவருடைய பரப்புரை எந்த மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படிங்கறதும் சொல்ல போறாராம். இப்போதைக்கு சில கேசஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. ஆல்ரெடி வந்து நீதிமன்றத்துல தெளிவா சொல்லியிருந்தாங்க, நீங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர், அதாவது SOP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், லைக் நீங்க ஒரு பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும், அரசாங்கம் தரப்புல ஆளும் கட்சி என்னெல்லாம் செய்து கொடுக்கணும், அரசாங்கம் ஆளும் கட்சின்னு இல்ல அரசாங்கம் என்னெல்லாம் செய்து கொடுக்கணும், அடுத்து யார் அங்க வந்து நடத்துறீங்களோ, நீங்க யார் வந்து அங்க கட்சியில பரப்புரை செய்றீங்களோ நீங்க என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பீங்க, தண்ணி கொடுப்பீங்களா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு கொடுப்பீங்களா, இல்ல எப்படி எல்லாம் என்னென்னலாம் அப்படிங்கிற ஒரு தீம், எங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் நீங்க கையாளுவீங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான திங்ஸை எங்களுக்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹைகோர்ட் நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூப்பிட்டு என்னங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லங்க நாங்க இன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அலட்சியமான பதில் கொடுத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் தட்டி கழிக்கவா? நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆகும். அப்படி நீங்க கொடுக்கலன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்க? அப்ப பயமா அப்படிங்கிற பல கேள்விகளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்கிறாங்க. இது கூட சரியான மீட்டிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் ஆட்கள் ஒரு 28 நபர்கள் வரைக்கும் வந்து புதுசா நியமிக்க போறதாகவும் நிறைய தகவல்கள் வெளியா இருக்கு. நாளைக்கு பனையூர்ல ஒரு மீட்டிங்ஸும் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.